வெல்கம் டு வழிப்போக்கன் சேனல். ஒருத்தருக்கு சடனாக சென்னை போகிறதுக்கு ஒரு கால் வந்தது. அப்போ மணி நைட்டு 8:30. சரிங்க, டக்குன்னு அவர் சாப்பிட்டுட்டு பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார். பஸ்ஸுக்கு போய் பார்த்தா ஒரு 9 மணி பஸ்ஸு ஃபுல்லு போயிடுச்சு. அதுக்கப்புறம் 9:15 மணி பஸ் ஒன்று இருக்குது, அது ஃபுல்லாக ஏறி உட்காந்துருக்காங்க, இடம் கிடையாது. சரி, அதுக்கு அடுத்த பஸ் 9:45 10க்கு வரும். எப்போ வரும்னு பார்க்குறப்ப வெயிட் பண்ணார். அந்த 10 மணி பஸ் வீட்டில் நிற்கக்கூட இல்லை. திடுதிடுன்னு எங்கேருந்து தான் வந்தாங்களோ தெரியல, எல்லாம் போய் உட்காந்துட்டாங்க. சரி, பார்த்தாரு, நமக்கு இடம் இல்லை. அடுத்த பஸ் பார்த்தா 10:30க்கு தான். வெயிட் பண்ணார். சரின்னு நைட்டில் 10:30 மணிக்கு 9 மணிக்கு 9 மணிக்கு 10:30 மணி ஆயிடுச்சு. 10:30 மணிக்கு வந்த பஸ்ஸில் ஏறக்கூட முடியல. அவ்வளோ கும்பல். என்னடா அது அப்படின்னு நிற்கிறாரு. இதை விட்டா இல்லை, கேட்டார், பஸ் அடுத்த பஸ் எப்போ அப்படின்னு. சார் 11 o'clock பஸ் ஒன்று இருக்குது, இது புக்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா பண்ணுறதுன்னு அவருக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அந்த பஸ்ஸுக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சேரில் உட்காந்துருக்காங்க, நிற்கிறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளவு பேர் அரை மணி நேரத்துக்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் ஏறியிருப்பாங்க 4 பஸ்ஸில். இவ்வளவு பேர் ஒரு நாளில் அந்த ஊர்லேருந்து சென்னைக்கு போகிறாங்க. சரி, அவர் ஒரு வேலைக்கு தான் போகிறாரு. சரி, ஓகே. அப்போ என்ன பண்ணார் அவர், ஒரு அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி, அவருக்கு ஒரு ஆர்வம். என்ன பண்ணார், பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், ஒரு வயசானவர் வச்சுங்களேன். அவர் நிற்கிறார். இந்த ராத்திரி வேலையில் 11-10 மணி வேலைக்கு இவர் நிற்கிறாரு அப்படின்னு. சார், நீங்கள் சென்னைக்கு போகிறீங்க, பஸ் இப்படி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா. ஆமாம் சார், ஃபுல்லாக இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம், நிற்கிறேன் அப்படின்னு. அப்புறம் கேட்டார், சென்னையில் இப்போ எங்களுக்கு அப்படியே அர்ஜென்ட்டான வேலையா அப்படின்னு. வேலை அர்ஜென்ட்டான வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை சார், பையன் இருக்கான், போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. பையனா? சரி, ஓகே, என்ன விஷயம்? சும்மா தான் போகிறேன். சும்மாவா? சும்மா நைட்டு 10:30 மணிக்கு பஸ்ஸுக்கு நிற்கிறாரு, சும்மா போகிறதுக்கு சென்னைக்கு. சரி, ஓகே. அடுத்தது ஒரு யங்ஸ்டர், கருப்பு பேண்ட் போட்டு ஒரு மஞ்சள் டிஷர்ட் போட்டுட்டு கையில் சின்ன ஒரு பேக் பண்ணி தோளில் மாட்டிக்கிட்டு சில்வன் பேசிட்டு நிற்கிறான் அந்த பையன். அவனே கேட்குறாரு, என்னப்பா நீங்கள் சென்னைக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ பஸ் ஃபுல்லாக இருக்க, என்ன வேலை சென்னையில்? சும்மா கேட்டேன் அப்படின்னாரு. இல்லை, அக்காவை பார்க்க போகிறேன். அக்காவா? சென்னையில் இருக்காங்க அப்படின்னு. என்ன விஷயம்? சும்மா தான் போகிறேன். அக்காவை பார்க்குறதுக்கு சும்மா போகிறாரு அவர். இது என்னடா இது அப்படின்னு கேட்டால், அக்கா தானே, பார்த்து ஒரு மாதம் ஆச்சு, 1 மாதம் ஆயிடுச்சான், பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சென்னைக்கு. சரி, என்னடா அது அப்படின்னு பார்த்தா இன்னொரு அம்மா நிற்கிறாங்க, மிடில் ஏஜ்டு உமன் நிற்கிறாங்க. இப்போ கையில் ஒரு பேக்கு எல்லாம் நிற்கிறப்ப தனியாக நிற்குது அந்த அம்மா. நைட்டில், அம்மா பஸ்ஸெல்லாம் ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு என்ன சென்னையில் அப்படி என்ன வேலை, இப்போ ஜஸ்ட்டு போய்த்தான் ஆகணுமா, அது என்ன வீட்டில் இருக்கலாமே? இல்லை, நான் என் மருமகளை பார்க்க போகிறேன். மருமகளை கூப்பிட்டாங்களா? இல்லை, சும்மா தான் போனேன், பையன் இருக்கான், அப்போ சரி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. 1 மாதம் ஆச்சு அப்படின்னு. இது வேறு ஃபேமிலி. மருமகளை பார்க்கறதுக்காக மகன் வீட்டுக்கு சும்மா போகிறாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, சும்மாவே போகிறாங்க அவங்க. சரி, இன்னொரு பொண்ணு நிற்கிது, யங்ஸ்டர், மேபி காலேஜ் ஸ்டூடெண்ட், எனக்கு தெரியல. அம்மா பேச்சு கொடுக்குறாரு, இப்போ என்ன சென்னையில் என்ன வேலை, அது மாதிரி நைட்டை ராத்திரி ஆகிடுச்சு, டிக்கெட்டு நீங்கள் புக் பண்ணல அப்படின்னு நிற்கிதுன்னொன்னே, என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். ஃப்ரெண்டு என்ன பண்ணாரு அப்படின்னு. இல்லை, என் ஃப்ரெண்டு என்னோடய ஃப்ரெண்டு தான், அவள் காலேஜ் மேட்டு தான். அவளுக்கு புதுசாக வேலை கிடச்சிருக்கு, வேலை கிடச்சி 2 மாதம் ஆச்சு, போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. சரி, கூப்பிட்டாங்களான்னா? இல்லை, சும்மா தான் போகிறேன். இவங்க எல்லாமே சும்மா தான் போகிறாங்க.
சென்னைக்கு. சரி, ஓகே. அதையும் விட்டுட்டு இன்னொரு சின்ன பொண்ணு, அவளும் வந்து இப்போ மேபி ஸ்டடி இன் காலேஜ். என்ன அப்படி பார்க்க போனால், அக்காவை பார்க்க போகிறேன். அந்த பையன் அக்கா, இந்த பொண்ணும் அக்கா. எங்கள் அக்கான்னா ஹாஸ்டலில் இருக்கா, எங்கள் அக்கா வேலை கிடைச்சிருக்கு அவளுக்கு, போய் பார்த்துட்டு வரேன் அப்படி, சண்டேங்க லீவு தானே, போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. இல்லை, சும்மா தான் போகிறேன். இப்படி எல்லாமே சும்மா தான் போகிறாங்க. ஒரு கேஸ் விஷயமா சென்னைக்கு, ஒரு அரசியல்வாதியை பார்க்கணும்னா ஒரு சென்னைக்கு, வேறு ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் சென்னைக்கு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. பிஸ்னஸ் விஷயமா இவ்வளவோ சென்னைக்கு போகிறாங்க. அவங்கள விடவும் சும்மா போகிறவங்க ஜாஸ்தி. இது ஏன்? ஜஸ்ட் லைக் தட். ஒரு தடவை தஞ்சாவூர் போகிறதுக்கு ஒரு ஸ்டேஷனில் போய் ஒருத்தர் பார்க்குறாரு, டிக்கெட்லாம் வந்து புக் பண்ணல, அர்ஜெண்ட்டாக போகலாம் அப்படின்னு. போய் எப்போ போயிட்டார், வண்டியில் போயிட்டுருக்கு. அப்போ படியில் உட்காந்துக்கிட்டு ஒரு பையன் போகிறான். எங்கே போகிறான்? தஞ்சாவூர் போகிறார். ஒரு ட்ரெயினில் அவர் படியில் உட்காந்துக்கிட்டு, என்னப்பா படியில் உட்காந்துட்டு போகிறியே, ஃபஸ்ட்டு என்ன விஷயம், முக்கியமான விஷயம்னா, இல்லை சும்மா தான் போகிறேன் தஞ்சாவூருக்கு. சும்மா அப்படின்னு தஞ்சாவூருக்கு நைட்டில் படியில் உட்காந்துட்டு இருப்பேன். என்ன சார் இது? அப்படி உட்காந்தா காலையில் 6 மணிக்கெலாம் தஞ்சாவூர் போட போகுது. என்ன போதில்லை, ஜஸ்ட் லைக் தட் நான் போகிறேன், சும்மா தான் போகிறேன், என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாரு. சும்மா தான் போகிறாங்க, எல்லாமே சும்மா தான். ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு ஒருத்தர். அப்போ வந்து இன்னொருத்தர் வந்து வர்றார். வந்த உடனே அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் வந்து ஒரு ஃபேக்டரி இருக்குது, அதில் வந்து பையனுக்கு பொண்ணுக்கோ ஒரு வேலை வந்து ட்ரை பண்ணலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னா, ட்ரை பண்ணுங்களேன், போன வாரம் கூட 2 பேரும் எடுத்தாங்களே, இன்னும் 2 பேர் எடுப்பாங்களே, ட்ரை பண்ணுங்க, ஒரு ஆப்ரேஷனுக்கு போடுங்க, கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டார் அவர். சரி, நான் போன உடனே என்ன சொல்லி கேட்குறாரு, என்ன அந்த ஃபேக்ட்ரியில் வந்து போஸ்டிங் இருக்கா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்று சும்மா சொன்னேன். சும்மா சொல்கிறது, சும்மா சொல்லலாமா? அந்த மாதிரி எல்லாமே சும்மா தான். சும்மா என்ற சொர்க்கம், அந்த சொர்க்கத்தில் நம்ம ஆளுங்க வாழ்கிறார்கள். ஊருக்கு போனால் சும்மா, வந்தால் சும்மா, பேசினா சும்மா, இருந்தால் சும்மா, அங்கே இருந்தால் அது சும்மா. என்ன அந்த பக்கம் சும்மா வந்தேன், நீங்கள் அங்கே போகிற சும்மா போகிறேன். சும்மா என்ற சொர்க்கத்தில் நம் ஆட்கள் வாழ்கிறார்கள். ஏன் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட். அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஜாலி, வித்தவுட் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆளுங்களுக்கு வந்து சுலபமாக வருது. அது வந்து சொர்க்கமாக தெரியுது. பேசுறதே சும்மா சொல்கிறேன்றாங்க. எங்கே அந்த பக்கம் வந்து சும்மா அப்படி வந்துட்டு போனேன், எல்லாமே சும்மா தான். சும்மா என்ற சொர்க்கத்திலிருந்து வெளியில் வர வேண்டும். பர்பஸாக இருந்தால் தான் போகணும். இப்போ சிக்னலில் ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஊர்லேயும் கிட்டத்தட்ட வந்து 30லேருந்து 60 பைக் வரைக்கும் நிற்கிது. ஒரு செகண்டில், ஒரு நிமிஷத்தில் டக் 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 டக்குன்னு நின்றுடுறாங்க சிக்னலில். அந்த ஒரு நிமிஷத்தில் சிக்னலில் இவ்வளோ பைக்கில் போகிறவங்க எல்லாருமே சும்மா தான் போகிறாங்க. கேட்டு பாருங்கள், சும்மா போயிட்டு ஃப்ரெண்டு பார்க்கலாம் அப்படின்னு. அப்படித்தான் சொல்கிறாங்க. சொர்க்கம், சும்மா என்ற சொர்க்கம், அதிலிருந்து வெளியில் வாங்க அப்படின்னு சொல்ல முடியும். பார்க்கலாம், ஷேர் பண்ணுங்கள். நாளை சந்திப்போம். நன்றி.